ஆதாம படைக்கிறதற்கு முன்பதாக அவனுக்கு நோக்கத்தை முதல்ல கொடுத்தார். உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாக, நீங்கள் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இப்போ இயேசு அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு எதை பார்த்தாராம்? வார்த்தை. என்னை குறித்து எது எழுதப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்னை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க, என்னை குறித்து மோசே என்ன சொன்னார், என்னை குறித்து தாவீது என்ன சொன்னாரு, என்னை குறித்து எரேமியா ஏசாயா யாரெல்லாம் என்ன சொன்னாங்கிறத அத்தனையும் தெளிவாய் முதலில் அறிந்தார். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலப்பா, இந்த ஆரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கிருபை எங்கள் மத்தியில் இருந்ததற்காக உமக்கு நன்றி. வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தில் முதல் நாள் பாஸ்டர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாங்க. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமான ஒரு வார்த்தையாய் எனக்கு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியத்தை செஞ்சாரு. அதே வார்த்தையை அருமையான அண்ணன் ஜெபராஜ் அண்ணன் ஆராதனை வேளையில் அதே வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தைன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த 7வது மாதம் என்பது ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கிறது. ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிற மாதமாய் இருக்கிறது. வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலே எங்களை கடந்து வர பண்ணினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. மறுபடியும் சொல்லுங்க. வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதமே, என் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் மீரா, என் கண்களை வலப்பக்கத்தில் நிலவரே, வலப்பக்கத்தில் நீலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நீல. சூரியன் பகலில் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் மீரா, என் கண்களை பர்வதம் மீரா, என் கண்களை ஏறெடுப்பே. நன்றி தகப்பனே, நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. மீதியான வேலை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை, ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு அநேக இந்த வாரத்தில் எனக்கு வார்த்தையை கொடுக்கறதற்கு நான் ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியலை. இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த 1ஆம் தேதி பாஸ்டர் சொன்ன வார்த்தையின்படியாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக இருந்தது. அப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் டேப்பில் தான் இப்போ டைப் பண்ணி வைப்பேன். எல்லாத்தையும் வச்சுட்டேன். சனிக்கிழமை திரும்ப மறுபடியும் ஒரு டைம் ரெனியூவல் பண்ணலாம் அப்படின்ட்டு டேப்பை ஓப்பன் பண்ணுற அத்தனையும் டெலீட் ஆயிடுச்சு. 3 நாளாக பிரயாசப்பட்டு எடுத்த வார்த்தை அத்தனையும் டெலீட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன வார்த்தையை கொடுக்கணும், ஒருவேளை இது சித்தம் இல்லையா அப்படிங்கிற ஒரு காரணமும் எனக்கு வந்துச்சு, கேள்வியும் இருந்துச்சு. அப்போ யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நேற்று நைட்டு அந்த டைமில் ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஒரு ஃபோன் ஒரு அக்கா பேசினாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை, கர்த்தருக்குரிய காரியத்தை பேசினாங்க. அப்போ நானும் எனக்கு நான் 2 நாள் எடுத்த வார்த்தையை அப்படியே ஒரு சில வார்த்தைகளை பேசினேன். அரை மணி நேரம் பேசியிருப்பேன். பேசிட்டு வச்சுட்டு டைம் இல்லை, இனிமேல் எடுக்கணுமே அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதே வார்த்தை அங்கேயே இருந்துச்சு. அப்பந்தான் யோசித்தேன், தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கறதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார்னு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அநேக சத்தியங்களை கேட்போம், அநேக வார்த்தைகள் நமக்கு, சில வார்த்தைகள் நம்மளை தொடும். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை இந்த நாளிலே தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கடவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையாக ஓடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அது என்ன ஓட்டம் அப்படின்னா, தேவன் எனக்காக ஏற்படுத்தின நோக்கம். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? தேவன் எனக்காக ஏற்படுத்தின ஒரு நோக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், சந்தேகமாக இருக்கும், கேள்வியாக இருக்கும். நோக்கம் இருக்கும், திட்டமும் என்ன செய்வோம்? இந்த ரெண்டையுமே ஒன்போல என்ன செய்வாங்க? நோக்கம், திட்டம், இந்த ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள். ஓகேவா? நோக்கம் என்பது எனக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியம். திட்டம் என்பது அந்த நோக்கத்திற்கு நான் செயல்படுகிற ஒரு திட்டம். நான் புரிகிற மாதிரி சொல்றேனே. நம்ம தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துக்கு என்ன செய்யறோம்? தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், திருநெல்வேலியில் முக்கியமான ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்குவோமே. இப்போ நான் திருமணத்திற்கு போகிறது என்னுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திருமணத்துக்கு போகிறது என்னுடைய நோக்கம். ஆனா நான் இங்கிருந்து போகிறதற்கு பஸ்ல போறேனா
இல்ல பைக்ல போறேனா, இல்ல கார்ல போறேனா, இல்ல ட்ரெயின்ல போறேனா, இல்ல நடந்து போறேனா? இது திட்டம். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இது திட்டம். நோக்கம் வேறு, திட்டம் என்ன செய்யுது? தேவன் நமக்கு எதை ரொம்ப மெயினா கொடுத்திருக்கிற வார்த்தை அப்படின்னா நோக்கம்தான். ஆதாம படைக்கிறதற்கு முன்பதாக அவனுக்கு நோக்கத்தை முதல்ல கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆதாம் பிறப்பதற்கு முன்பதாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பறவைகளை சிருஷ்டித்தார், எல்லா விதமான தோட்டத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஆதாம் என்ன செஞ்சாரு? இப்போ நான் பிறக்கிறதற்கு முன்பதாக எனக்கு நோக்கம் என்ன செஞ்சுட்டு? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றேன், ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக எப்போ சொன்னாரு? வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு? நோக்கத்தை முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ என்னுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும்னா தேவனை தவிர யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. நான் எங்க அம்மா வயிற்றுல நான் பிறக்கிறேன் அப்படின்னா, நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கிறது ஆனா பொண்ணாங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது. ஆனா தேவன் பிறப்பதற்கு முன்பதாக, கரு உருவாவதற்கு முன்பதாக முதல்ல எதை கொண்டு வர்றாருன்னா நோக்கத்தை என்ன செய்யறாரு? இப்போ என்ன போட்டிருக்குன்னா, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக. இப்போ அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி தேவை. அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி தேவைன்றதுனால இப்போ தீர்க்கதரிசிக்கு என்னென்ன வரங்கள் இருக்கணுமோ அத்தனை வரங்களையும் உருவாக்கி அவனை ஒரு நோக்கத்தோட பூமியில என்ன செஞ்சாரு? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். மேன் சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததே வேஸ்ட், நான் பிறந்ததே பிரயோஜனம் இல்லை. சில பேருக்கு நோக்கம் இல்லாமல் திட்டம் போடுவாங்க. கல்யாணம் நடக்கு, அதுக்கு லீவு போடுறது நல்லது. கல்யாணம் நடக்கு, கல்யாணம் சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, அதுக்கு நான் லீவு போடுறது பிரயோஜனம். கல்யாணமே இல்லாம நான் லீவ் போடுறதுல பிரயோஜனம் இருக்கா? எத்தனை பேர் புரியுதுமா? நோக்கமே இல்லாமல் திட்டம் போடுகிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் என்ன செய்யல. இப்போ ஆதாம உருவாக்கி என்ன போட்டிருக்குன்னா ஆழக்கடவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழக்கடவீர்கள். இப்போ இந்த தோட்டத்துல அநேக காரியங்களை உருவாக்கிட்டு இப்ப இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதற்கு ஒரு மனுஷன் தேவை. அதற்கேற்ற அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கு ஏற்ற விதமாய் ஆதாமை என்ன செஞ்சாரு? இப்போ நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற விதமான வரங்கள், தாளந்துகள் எல்லாவற்றையும் வைத்து உங்களுக்கு முன்பதாக நோக்கத்தை உருவாக்கிட்டு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுது? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒருத்தருமே கையை தூக்கல. நோக்கம் இல்லாமல் திட்டம் போடுறீங்களா? எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துல எப்படி போகணுமா? பொறுமையா என்ன செய்யணும்? இப்போ இங்க இருந்து திருநெல்வேலிக்கு நான் கார்ல போறேன் அப்படின்னா ஆடாம அசையாம குலுங்காம நான் திருநெல்வேலிக்கு போக முடியுமா? நல்லா தூங்கிட்டு இருப்போம்.
திடீர்னாப்புல டிரைவரும் தூங்கி பள்ளத்தில் என்ன செஞ்சிடும். நான் அநேக நேரம் அப்படி பட்டிருக்கிறேன். இந்த டோல்கேட்டில் அடிக்கடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பைக்கில் அடிக்கடி போயிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு வருவேன். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக் வேற, அதில் பைக்கு மட்டும் தான் என்ன செய்ய முடியும். அநேக நேரம் பைக்கில் போயிட்டு வர்றதுனால எனக்கு அந்த ட்ராக் நல்ல ஞாபகம் வந்துருச்சு. சில நேரம் பாஸ்டரை காரில் கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிகிட்டு போன உடனே தப்புன்னு எனக்கு மைண்டில் வர்றது, பைக்கு போகிற ட்ராக்ல என் கார் போயிடும். தப்புன்னு டே எங்கடா போகிறோம் அப்படிம்பாங்க. நாம் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோன்னா பள்ளம் வரும், மேடு வரும், குண்டு வரும், குழி என்ன செய்யும் எல்லாமே. இப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி போகணும்? அந்த இடத்துல நம்ம எப்படி போகணும்? பொறுமையாய் நின்று நிதானமா போனோம்னா திருநெல்வேலியை அடைஞ்சிடலாம். பொறுமையே இல்லாம ஸ்பீடா போனீங்கன்னா எந்த இடத்துல ஸ்பீடா போனீங்களோ அந்த இடத்துல தான் நிற்பீங்க. சிலருடைய வாழ்க்கை அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம நோக்கத்தை மறந்துடுறாங்க. சில கஷ்டங்கள் வரும்போது என்னுடைய நோக்கத்தை நான் என்ன செஞ்சிடறேன். இப்போ ஆதாம உருவாக்கிட்டு நீ என்ன செய், ஆளுகை செய்யின்னு சொன்ன உடனே இப்போ சாத்தான் முதல் டெஸ்ட் வைக்கிறான். அந்த டெஸ்ட்ல அவன் என்ன செஞ்சிட்டான். இப்போ இவனுக்கு ஒரு நோக்கத்தை கொண்டு கொடுத்தாரு. என்ன நோக்கத்தை கொடுத்தாருன்னா, ஆழக்கடவீர்கள். இப்போ இந்த தோட்டத்தை நீ ஆளுகை செய்யணும்னு சொல்லி கொடுத்தா, அவன் இந்த தோட்டத்துல அவன் செய்யக்கூடாத ஒன்றை செய்து அந்த நோக்கத்தை என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். இப்ப அந்த இடத்துல தேவன் உடனே என்ன செய்யல, ஐயோ இவன் தப்பு செஞ்சிட்டானே, இனி மனுஷன் செட் ஆகாது, சிங்கத்தை என்ன செய்யும் சொன்னாரா? நோக்கம் ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான், ஆனா திட்டங்கள் அப்பப்ப என்ன செய்யும். இப்போ பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த பிளான் பி. இப்போ திட்டங்கள் மாறும், ஆனா நோக்கங்கள் என்னைக்குமே என்ன செய்யாது. உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாக, நீங்கள் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இத்தனை பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேருக்கும் ஒரு நோக்கத்தை ஒவ்வொரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அது எப்படிங்க அத்தனை பேருக்கு தனித்தனியா ஒரு நோக்கத்தை வைக்க முடியும்? ஒவ்வொரு மூஞ்சியும் பாருங்க, உங்களுடைய ஃபேஸை நீங்க பாருங்க. உங்க ஃபேஸ் மாதிரி யார் ஃபேஸாவது இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஃபேஸ்ல அத்தனை பேருடைய ஃபேஸ் என்ன செய்யும்? அத்தனை பேருடைய ஃபேஸும் டிஃபரெண்ட். அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ மில்லியன் கணக்குல ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மில்லியன் ஜனங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் என்ன செய்யும், இருக்குமா இருக்காதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா ஒரு மில்லியன் கணக்கில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் என்றால், என்னை உருவாக்கின தேவனுக்கு எனக்கு ஒரு நோக்கத்தை எனக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் என்னைக்குமே டிராவல் பண்ணாதீங்க. முதலாவது என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும். இயேசு பிறக்கிறதற்கு முன்பதாக அநேக தீர்க்கதரிசிகளால் இயேசுவினுடைய நோக்கத்தை பலரால் பேசப்பட்டது. உதாரணமா ஒரு வார்த்தையை சொல்றேன். மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க. யார் சொல்லியிருக்கிறா? இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா சொல்லியிருக்கிறான்,
இப்படி ஒரு இயேசு இந்த பூமிக்கு வருவாரு, அவர் ஜனங்களின் பாவங்களை தீர்ப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு. எல்லா விதமான காரியத்தையும் எப்போ சொல்லப்பட்டிருக்குது என்றால், இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சுட்டு, உங்களுக்கு நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக நோக்கம் வந்துருச்சு. அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளணும். எப்படிங்க நான் தேவனை அறிந்து கொள்ளணும்? என்னுடைய நோக்கத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? உண்மையிலே எனக்கு அந்த கேள்வி இருந்து, நான் என்னுடைய நோக்கத்தை நான் எப்படி அறிய முடியும்? என்னால நான் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? நான் 2 நாளா ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனா நேற்று தான் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்குரிய பதிலை ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டதற்கு முதலாவது ஒரு காரியம், லூக்கா 24வது அதிகாரம் 27வது வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு எதை பார்த்தாரா? எதை பார்த்தாரா? வார்த்தை. என்னை குறித்து எது எழுதப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்னை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க, என்னை குறித்து மோசே என்ன சொன்னார், என்னை குறித்து தாவீது என்ன சொன்னாரு, என்னை குறித்து எரேமியா ஏசாயா யாரெல்லாம் என்ன சொன்னாங்கிறத அத்தனையும் தெளிவாய் முதலில் அறிந்தார். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு உங்க அப்பா அம்மாவால சொல்ல முடியாது. உங்களை வெளியே இந்த பூமிக்கு கொண்டு வந்த டாக்டராலே என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தை கரு உருவாயிருக்குன்னா அது பொண்ணா ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா என் தேவனுக்கு அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவனுடைய கலர் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கரு உருவாகிறதற்கு முன்பதாக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவருடைய நோக்கத்தை அறிந்ததன் முதல் காரியம் வேதவசனம். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது முதலில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னை குறித்து என்ன போட்டிருக்கு. இந்த வேத வாக்கியம் எனக்காக உருவாக்கப்பட்டது, இந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டது, இந்த வார்த்தை என்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அநேக பேர் வேத வாசிப்பீங்க. சின்ன வயசுல எங்க அம்மா அடிக்கடி 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாசிக்க சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். எங்க வீட்டில் எங்க அம்மா யோசித்தாங்க, எங்க அம்மாவுக்கு தெரியுதா இல்லையா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நல்லா வாசிக்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம், நல்ல வாசிக்கிறானே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பைத்தியம். கிரிக்கெட் பார்க்கறது எனக்கு ரொம்ப பைத்தியமா இருக்கும். ஏதாவது ஒரு மேட்ச்னா அப்போல்லாம் டிவி எல்லார் வீட்லையும் கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு வசதியான வீட்டில் மட்டும்தான் என்ன செய்யும்,
ஆனால் எனக்கு பக்கத்து வீட்டில் எங்கள் மாமா இருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டில் டிவி இருந்துச்சு. அங்கே டிவி சவுண்ட் ஓடுறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அவங்க டிவி ஆன் பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் அங்கேருந்து ஜன்னலை பார்ப்பேன். ஜன்னல் மின்னுச்சுன்னா டிவி ஓடுதுன்னு அர்த்தம். ஜன்னல் டிவி பார்க்கறதுக்குன்னே நான் என்ன செய்வேன், இப்போ இந்த கிரிக்கெட் ரொம்ப பைத்தியமா இருந்துச்சு. இப்போ எங்க அம்மா யோசித்தாங்க, இவன் நல்லா வேதம் வாசிக்கிறானே அப்படின்னு. ஆனா அங்க நடந்த காரியம் என்னன்னா, எனக்கு கிரிக்கெட்ல சதம் போடுறவங்க, இந்த 50-50 போடுறாங்க பார்த்தீங்களா, 50 ரன் அடிக்கிறவங்க, 100 ரன் அடிக்கிறவங்கள நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை மைண்டில் வச்சு ஒவ்வொரு அதிகாரத்தையா எடுத்து, எத்தனை வசனம் இருக்கு, 50 வசனத்தை தனியாக குறித்து வச்சிருவேன், 100 வசனத்தை தனியாக குறித்து வச்சிருவேன், 30 வசனத்தை. என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கு பாருங்க. வேதம் வாசிக்கிறது டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லைங்க. இல்ல 150 வசனம் இருக்க, ஒரு 75 வசனத்தை வாசித்துட்டு நாளைக்கு ஒரு 75 வசனத்தை கடமை அல்ல. நீங்கள் இதை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களை தொடும். வாசிக்கும் போது ஒரு வார்த்தை உங்களை தொடும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரத்துல அப்படியே பைபிளை திறப்பாங்க, திறந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு வசனத்துல வைப்பாங்க கையை. அப்ப அந்த வசனம் என்ன நினைச்சிச்சு? நான் சின்ன வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன். கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு வசனத்தை வச்சுட்டு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் கிளம்புறேன். ஒரு வசனத்தை வாசித்தா கூட அந்த வசனத்தை தியானிக்கும் போது அநேக காரியங்கள் வெளிப்படும். ஒருவேளை உங்கள் நோக்கமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நோக்கத்தை என்னைக்குமே விட்டுடாதீங்க. பிளான் என்ன வேணாலும் என்ன செய்யலாம், மாறலாம். இஸ்ரவேல் தேசத்துல மோசே தேவனை என்ன செய்யறாருன்னா, என்னுடைய ஜனங்களை, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை நான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும், அது நீதான் இந்த எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும்னு சொன்ன உடனே மோசேக்கு தப்புன்னு, என்னால எப்படி முடியும், நான் என்ன செய்ய முடியும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே. இப்போ இயேசு சொன்ன முதல் பிளான் என்னாச்சுது? இப்போ நீதான் போகணும்னு மோசேட்ட இயேசு சொல்லிட்டாரு. இப்போ மோசே என்ன சொல்றானா, எனக்கு என்னால என்ன செய்ய முடியாது. முதல் பிளானே அவன் ஃபெயிலியர் ஆக்குறான். இப்போ அடுத்த பிளான் என்ன செய்யறாரு? இப்போ பிளான் மாறுது, ஆனால் நோக்கம் என்ன செய்யல. இப்போ மோசே தான், நீதான் வழி நடத்தணும், நான் எத்தனை பிளான்னாலும் சொல்றேன், எத்தனை திட்டங்கள்னாலும் சொல்றேன், ஆனால் நடத்தக்கூடியது நீதான். உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நிறைவேற்ற முடியாது, உங்க பிள்ளைகள் நிறைவேற்ற முடியாது, உங்க ஊழியக்காரர்கள் நிறைவேற்ற முடியாது, உங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் நிறைவேற்ற முடியாது, நீங்கள் தான் நிறைவேற்றணும். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் தான் ஏன் அப்படின்னா, அதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தருடைய ஃபேஸ் மாதிரி இன்னொரு ஃபேஸ் இருக்காது. அப்படின்னா நோக்கம் உங்களுக்கென்று எதை நிர்ணயித்திருக்கிறதோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும். இப்போ மோசே என்ன சொல்லிட்டான், என்னால என்ன செய்ய முடியாது. இப்போ அடுத்த பிளான், நான் உன் கூட என்ன செய்யறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் சேர்ந்து வரேன். இப்போ அடுத்த பிளான், இப்போ அடுத்த பிளான் சொன்ன உடனே அதையும் ஃபெயிலியர் ஆக்கிட்டான். நான் அங்க போய் நீ யாருன்னு நான் என்கிட்ட சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும். அப்போ சொல்றாரு,
அவன் கையை குஷ்டரோகம் ஆக்கிட்டு அதையே சுஸ்தமாக்குறாரு. இப்போ எல்லா இடத்துலயுமே இப்போ மோசையை எகிப்துல இருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வர்றது மோசையை மாத்திரம் தான் நியமிச்சிருக்கிறாரு. இவனை தவிர வேற யாருமே என்ன செய்யல. இப்ப அந்த இடத்துல மோசையை மட்டும்தான் நிப்பாட்டுறாரு. நீங்க சப்போஸ் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துல கொண்டு போகணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க தான் செஞ்சாகணும். இந்த ஊர்ல இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஓ மூலமா தான் ரட்சிக்கப்படுதுன்னு சொன்னா அது உங்க மூலமா மட்டும்தான் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பிசாசு எப்படி செய்வானா, இயேசு எப்படி செயல்படுகிறாரோ அப்படியே அவன் என்ன செய்வான். இந்த திருடன் பார்த்திருக்கீங்களா? திருடனுடைய பிளான் எப்படி இருக்கும்னா, எந்த அளவுக்கு சேஃபா இருந்தாலும், பேங்க்ல பணம் எந்த அளவுக்கு சேஃபா இருந்தாலும் அதற்கேற்ற மூளையை பயன்படுத்தி அதே மாதிரி திருடவும் கத்துக்கிடும். பார்த்திருக்கீங்களா? எவ்வளவுதான் பெர்ஃபெக்டான லாக் போட்டாலும் அதையும் உடைக்கிறதுக்கு அவனுக்கு கிரிமினல் மூளை இருக்கு. பிசாசுக்கும் எப்படின்னா, தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல பிசாசு என்ன செய்யறான். இந்த 2000 ரூபாய் இடையில 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் என்ன செஞ்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு அறிவிப்பு விட்ட உடனே அத்தனை பேரும் பேங்க்ல குமிஞ்சாச்சு. அத்தனை பேரும் நல்ல வேலை 100 ரூபாய் தாளாவது வெளியிட்டாங்க. 100 ரூபா தாளை வெளியிட்டதுக்கு அதுலேயும் 2000 ரூபாய்க்கு தான் 100 ரூபா தாள் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு முடிஞ்ச உடனே 2000 ரூபா தாள் அப்பந்தான் ரிலீஸ் ஆகிருக்கும். நான் கண்ணில் கூட ஒரிஜினல் தாளை பார்க்கல, ஆனால் கள்ள நோட்டை ஒரிஜினலாக உடனே பார்த்துட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது பாருங்க. ஒரிஜினல் நோட்டை விட கள்ள நோட்டு ஸ்பீடா வேலை செய்யுது. புரிந்தவர்கள் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீன்மை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் எப்படி இருப்பீங்க? கேள்வி என்னன்னா, இப்ப அவர் யாரை போல இருக்கிறான்? ஆதாம் யாரை போல இருக்கிறான்? தேவனை போல இருக்கிறான். ஆனா அங்க சாத்தான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் மாத்துறான். நீ இதை சாப்பிட்டீன்னா தேவர்களை போல. நமக்கு சில நேரம் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு என்ன செய்யல. சாத்தான் சொன்ன உடனே நாம என்ன செஞ்சிடும், ஐயோ நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா. பிசாசு ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்துட்டு, ஐயோ நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா, என்னை விட்டுட்டாரா, கை விட்டுட்டாரா. சொல்றாரு பாருங்க, நீ இதை சாப்பிட்டீன்னா தேவர்களை போல. அநேக நேரம் நாம ஏமாறுறதே இதுலதான். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு முதல்ல இருக்கணும். என்னுடைய நோக்கத்தை அறியணும்னா நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு இருக்கணும். இப்போ அதே சாத்தான் இன்னொரு இடத்துக்கு வரான் பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சாத்தான் வாரான். இப்போ அங்க என்ன சொன்னது? நீ இதை சாப்பிட்டீன்னா
தேவனைப் போல, தேவர்களைப் போல, சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க, தேவர்களைப் போல மாறிடுவேன். நமக்கு சில நேரம் இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், இந்த நகைக்கடன் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ போட்டிருக்க ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி எதில் பண்ணுறான்னு தெரில, சில நேரம் படியிலேருந்து தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடி தள்ளுபடி, ஒரு ட்ரெஸ் வாங்கினா இப்போ ஒரு ட்ரெஸ் 300 ரூபானா இப்போ 2 ட்ரெஸ் என்ன செய்யுது? அப்படின்னா ஒரு ட்ரெஸ் ஏற்கனவே அந்த ட்ரெஸ் 150 ரூபா தான். அவன் ஆடி தள்ளுபடியில 300 ரூபா ஆக்கி ஒரு ட்ரெஸ் வாங்கினா இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆஹா, ஒரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொரு ட்ரெஸ். பிசாசு இப்படிதாங்க செயல்படுவான். நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, ஆஹா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. இப்போ அதே சோதனைக்காரன் இயேசு கிட்ட வரான். இப்போ இயேசு கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீர் தேவனுடைய, இப்ப அங்க என்ன சொல்லப்பட்டது? நீ சாப்பிட்டியனா தேவர்களைப் போல. இப்போ இதே வார்த்தைய இங்க சொல்ல முடியாது. ஏன்? எதுக்குங்க? ஏற்கனவே 40 நாளைக்கு முன்னாடி அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமார்ங்கிற சத்தம் வந்ததுனால இப்போ தேவர்களை போல மாறிடுவான். இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இப்போ என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க, அதே மாத்தி அப்படியே ஒரு டிஃபரெண்டான ஒரு வார்த்தையை சொல்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை. அந்த டைம்ல அவர் பசியா தான் இருந்திருக்கிறார். 40 நாள் உபவாசம். எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. 40 நாள் பசியா இருக்கிறாரு, பேசாம அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுருக்கலாமே. இப்போ இயேசுவால கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாது? ஏன் ஆக்கல? தம்பி, இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் ஏன்டா கேட்காத. நம்முடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு அந்த மாதிரி காரியத்துக்குள்ள புகுந்தாத முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசு எப்படி செயல்படுகிறாரோ பிசாசு என்ன செய்வான். இப்போ இந்த கல்லை அப்பமாக்கி அவரால் சாப்பிட முடியும், ஆனா சாப்பிடல. இப்போ அவன் கேட்கிற கேள்வியை நீங்க தெளிவாக கத்துக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, நீர் தேவ குமாரன் தானா? தேவர குமாரனே ஆனால் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. நீ தேவ குமாரன் தானா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீ நிரூபிக்கணும்னா இந்த கல்லை நீ அப்பமாக்கி என்ன செய்யுங்க. இப்போ ஒருவேளை இயேசு இந்த கல்லை அப்பமாக்கி இருந்தா இப்போ இயேசு எதை வச்சு நம்பி இருப்பாரு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியுதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த கல்லை சாப்பிட்டு இருந்தார்னா இப்போ இயேசு தேவன் குமாரன் தான் என்கிற நிரூபிப்பு எங்க இருக்கும்? இந்த கல்லை அப்பமாக்குனதுனாலதான் நம்ம அப்படிதாங்க இருக்கிறோம். எனக்கு அற்புதம் நடந்தாதான் நான் தேவனுடைய பிள்ளை. சொல்றீங்களா? நடக்கலன்னா என்னை கைவிட்டுட்டாரு. நடக்கலனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான்.
அந்த உணர்வு நமக்குள்ள வேணும். இப்போ ஒருவேளை கல்ல அப்பமாக்கிட்டாரு, அடுத்த வாரம் திரும்ப வருவான். போன வாரம் கல்ல அப்பமாக்குனீங்க, இப்போ என்ன செய்ய அப்பத்தை? இப்போ வாரம் வாரம் இப்போ டெஸ்ட் எடுக்கிறதே அவனுக்கு வேலையா இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? ஐயோ, நான் தேவனுடைய குமாரன் தானா, கல்ல அப்பமாக்கிட்டோம், இப்போ அப்பத்தை கல்லாக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் டெஸ்ட் எடுத்து 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 நான் தேவனுடைய குமாரன் தானா என்கிற கேள்வி வந்துடும். உங்களுக்குள்ள நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு என்னைக்கு வருதோ அன்றைக்கு தேவனுடைய நோக்கம் வெளிப்படும். கஷ்டத்தின் நேரத்தில் நாம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். கவலைப்படுற நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். சில பேர் நினைப்பாங்க, தம்பி ஒரு 20 வயசுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்திருந்துச்சுன்னா, என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவேன். நான் என்ன சொல்றேன் பாருங்க, 20 வயசானாலும் சரி 80 வயசானாலும் சரி, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் உங்களுடைய லைஃப் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே 40 வயசுல செய்யக்கூடிய காரியத்தை 80 வயசுல செய்யறான். உங்களால முடியுமா? முடியாதா? இங்க செங்கடலை பழக்கிறான், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறான், அநேக அற்புதங்களை செய்கிறான், அசைவ சாப்பாடு கொடுக்கிறான், மன்னாவை கொடுக்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனா இதெல்லாம் எப்போ செய்யணும்? அவன் ஒரு வாலிபனா இருக்கும்போது செஞ்சா என்ன செய்யலாம்? நான் சொல்றேங்க, வயசு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, இயேசு காலத்திற்கு அப்பாற்பட்டவர். நம்மளை காலத்திற்கு உட்பட்டு நடத்தியிருக்கிறார். ஆனா தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். நீங்க 100 வயசானாலும் சரி உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வேதத்தின் மூலமாய் உங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். 2வது, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு என்ன செய்யணும். 3வது, இயேசு நோக்கத்தை அறிவதற்கு பெஸ்டான ஆள் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். 40 நாள் என்ன செஞ்சாரு? எப்படி வந்தாரு? எப்படி வந்தாருங்க? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் என்ன செஞ்சாரு? உங்களுக்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பெஸ்டான ஆள் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஆழக்கடவீர்கள் அப்படிங்கிற இந்த தோட்டத்தை ஆளுகிறதற்கான எல்லா விதமான வசதிகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ நான் உருவாகுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துவதற்கு முதலாவது நான் என்ன செய்யணும்? எத்தனை சொல்லுங்க? 3 சொன்னலாங்க. என்னலாம்? வேதத்தை தியானிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது உங்களுக்கு கேட்லாக். சொல்லியிருக்கிறேன்னா சொல்லலையா? ரொம்ப சந்தேகமா பார்க்குறீங்களா? ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ வாங்கினீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு புக் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு புக்கு இருக்கும். இந்த புக்கு யாரு எழுதுனது அப்படின்னா, இந்த புக்கு யாரு வெளியிட்டது?
இந்த புக் யார் வெளியிட்டது? இந்த ஃப்ரிட்ஜை தயாரித்தவர் தான் இந்த புக்கை என்ன செய்ய முடியும்? வெளியிட முடியும். ஓகேங்களா? உண்மைதானா? இப்போ ஃப்ரிட்ஜை எப்படி ஆன் பண்ணணும், இந்த ஃப்ரிட்ஜை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த ஃப்ரிட்ஜை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும், இந்த ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு கூட்டி வைக்கணும், எல்லா விதமான காரியத்தையும் அந்த புக்கில் இருக்கும். உண்மைதானா? இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை எடுத்து கிச்சன்ல வச்சிருவோம். அந்த புக்கை எடுத்த இடத்துல வச்சுட்டு பெட்டியை என்ன செஞ்சிருவோம்? நமக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும். என்னலாம்? ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. ஆன் பண்றது இது தெரிஞ்சா போதுங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறது கடமைக்காக அல்ல, உங்க லைஃபே இதுல தான் இருக்கு, நோக்கமே இதுல தான் இருக்கு. இந்த வேதத்தை என்னை உருவாக்கினதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கேட்லாக். இந்த வேதம் யார் உருவாக்குனா? யாருங்க? டீட்டெயிலா சொல்லுங்க. என்னை உருவாக்கினவர் இந்த புக்கை உருவாக்கினார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த புக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய லைஃப் எப்படி இருக்கு, நான் எதற்காக படைக்கப்பட்டேன், எதற்காக உருவாக்கப்பட்டேன், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய திட்டம் என்ன, நான் எங்க இருக்கணும், எங்க நடக்கணும், எங்க போகணும், எங்க படுக்கணும், எல்லாவற்றையும் இது அப்பப்ப நீங்க எடுக்கலன்னா 6 மாசத்துல ஃபெயிலியர் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் அந்த புக்கு படிக்காதனால 6 மாசத்துல என்ன செய்யும்? அவன் எத்தனை வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பான்? 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ? அந்த 4 வருஷம் ஓடாம 6 மாசத்துல என்ன செஞ்சிடும்? அப்போ மெக்கானிக் வருவான். வந்த உடனே நீங்க அந்த புக்கை பார்த்தீங்களா? அது என்னன்னே தெரியலங்க. அவன் கேரண்டி கொடுக்கிற அளவுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகணும்னா இந்த கேட்லாக் நீங்க வாசித்தாதான் அந்த ஃப்ரிட்ஜ் என்ன செய்யும். இது லைஃப் டைம் வாரண்டிங்க. என் வாழ்நாள் ஃபுல்லா இந்த புக்கு வாரண்டி. உலகத்துல எந்த மனுஷனாலும் எனக்கு வாரண்டி கொடுக்க முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. என் தேவனால மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா என்னை உருவாக்குனவரே அவர் தான், உங்களை உருவாக்குனவரே அவர் தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அடுத்த மத்தேயு 6வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ இந்த நோக்கம் எல்லாருக்கும் பொதுவான நோக்கம். என்னன்னா முதலாவது தேவனுடைய, இப்போ நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்கிற ஒரு காரியம் முதலிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது தேவனுடைய ராஜ்யம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அப்பொழுது இவைகளெல்லாம் எனக்கு எப்படி கொடுக்கப்படும்? நீங்க ராஜ்யத்தை தேடாமல் பணத்தை தேடுனீங்கன்னா, வசதியை தேடுனீங்கன்னா தேவையான அளவுக்கு தான் இருக்கும். சாப்பாட்டை தேடுனீங்கன்னா 4 ஜான் வயிற்றுக்கு தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனீங்களா இதை விட கூட கொடுக்கிற தேவன். ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்றால், நாளைக்காக நாம கவலைப்படக்கூடாது, நாளைய தினத்திற்காக இந்த உலகம் கவலைப்படணும். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இப்பவே யோசிப்போம். நாளைக்கு இங்க இருந்து யோசிக்கிறீங்களா இல்லையா? இங்க இருந்து யோசிப்போம். நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு ஷார்ப்பா இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும். ஆனா இங்க ராஜ்யத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைய தினத்திற்காக இந்த உலகம் என்ன செய்யும். இப்போ இந்த உலகம் கவலைப்படுதுன்னா, நாளைய தினத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உலகம் தீர்மானிக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் வாராரு. நம்ம முதலமைச்சர் யாரு? ஏங்க மறந்துடாதீங்க, நம்ம முதலமைச்சர் பேர் என்ன? ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு வராருன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அங்க என்னென்ன செய்யணும்னு யார் தீர்மானிக்கணும்? யார் தீர்மானிக்கணும் சொல்லுங்கம்மா. ஸ்டாலின் கவலைப்படுவாரா? அவருக்கு கவலை இல்லை. அங்க கூட இருக்கிறவங்க, மேனேஜர், அவங்க கூட இருக்கிறவங்க, செக்யூரிட்டி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத கவலைப்படுவாங்க. என்ன தீர்மானிக்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு அவருக்கு என்ன வேலைன்னா, திருநெல்வேலிக்கு வரணும், அது மட்டும்தான் வேலை. புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. நான் யாருன்னா, ராஜாவின் வீட்டு பிள்ளையா இருக்கிறதுனால நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்காக நாளைய தினத்தை என் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதாங்க ராஜ்யம். எத்தனை பேருக்கு புரியுது? ராஜ்யத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் உங்க மூலமா செயல்பட போகிறது. இந்த நோக்கம் யாராலையும் நீங்க தான் செயல்படணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் தான் செய்யணும். கடைசியா நான் சொல்றேன், நோக்கத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்று ஏற்படுத்தின நோக்கம் என்ன என்றது வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்குங்கிற நோக்கத்தை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு என்னைக்கு எனக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கு என் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.